அன்பனே, என்னை போன்ற யோகிகளுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்குபவர் சித்தர்களுக்கெல்லாம் தலைவரான திருமூலர்தான். அவர் பாடிய தமிழ் 3000 என்ற திருமந்திரத்தை நீ அறிவாயா? நன்றாக அறிவேன் சுவாமி. அவர் அதில் ஒரு அற்புதமான கருத்தை சொல்லி இருக்கிறாரே, அதை ஒருமுறை நினைத்து பார்த்தால் உன் குழப்பம் நீங்கிவிடுமே. தாங்கள் எதை குறிப்பிடுகிறீர்கள் என்பதை இந்த எளியவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை சுவாமி. சொல்கிறேன். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிராளார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப் புலனைந்தும் காளாமணி விளக்கே. புரிந்து கொண்டேன் சுவாமி, புரிந்து கொண்டேன். மனமே கோயிலாக இருக்க முடியும் எனும்போது மனதிலே ஏன் ஒரு கோயிலை கட்ட முடியாது? கோயில் கட்ட வேண்டும் என்பதுதான் லட்சியமானால் அதை மண்ணிலே கட்டினால் என்ன, மனதிலே கட்டினால் என்ன? மண்ணிலே கட்டப்பட்ட எத்தனையோ திருக்கோயில்கள் கால வெள்ளத்தில் சிதிலமடைந்திருக்கின்றன. பல்வேறு கட்டங்களில் வெவ்வேறு மாற்றங்கள் அடைந்துள்ளன. ஆனால் என் மனக்கோயிலில் நான் கட்டும் கோயில் ஒருபோதும் பழுதடையாது, மாற்ற முடியாது. அதனால் நாளை முதலே இறைவனுக்கு என் மனதிற்குள்ளே ஒரு கோயிலை கட்ட தொடங்கி விடுகிறேன். ஆனால் ஒன்று, இந்த ரகசியம் உனக்குள்ளே இருக்கட்டும். இதை பற்றி அறிந்தால் இங்குள்ள மக்கள் அதை பரிகசிப்பார்களே தவிர அதன் பெருமையை புரிந்து கொள்ள மாட்டார்கள். தாங்கள் சொல்வது உண்மைதான் சுவாமி, அதன்படியே நடந்து கொள்கிறேன். ஆசி புரியுங்கள். உன் விருப்பம் நிறைவேறட்டும். நீ உருவாக்கும் மனக்கோயிலில் அந்த இறைவனே வந்து எழுந்தருளட்டும். நன்றி சுவாமி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இறைவா, திருவாவடுதுறையில் எழுந்தருளி திருமூலர் பாடிய திருமந்திரம் உண்மை என்றால் அதை ஆதாரமாக கொண்டு சிவயோகியார் எனக்கு காட்டிய பாதை சத்தியம் என்றால், நான் இன்று முதல் தொடங்கி நாள்தோறும் என் மனதிற்குள்ளே படிப்படியாக உருவாக்கப் போகும் திருக்கோயில் எந்த தடையுமின்றி முழுமை பெற்று தாங்கள் அதில் குடிக்கொண்டு வாசம் புரிய அருள் புரிய வேண்டும். கோயில் கட்டுவதற்குரிய சாதனங்கள் வந்து நிறைந்து விட்டன. தச்சர்களும் சிலை செதுக்கும் சிற்பிகளும் மற்றும் உள்ள பணியாளர்களும் தங்கள் பணிகளை செய்ய விருப்பத்தோடு வந்து குவிந்து விட்டார்கள். கோயில் கட்டுவதற்கான என் முதல் பணி தொடங்குகிறது. திருக்கோயில் உருவாக்குவதற்கான பொருட்கள் நான் விரும்பி கேட்ட மறுகணமே வந்து குவிகிறது. அருள் வேண்டும் அன்பர்கள் எல்லாம் பொருள் கொண்டு வந்து குவிக்கிறார்கள். இப்போது ஆகம விதிப்படி நேரம் கணித்து ஓரை பார்த்து அடிநிலை எனும் கடைக்கால் எடுக்க வேண்டும். ஈசனை நினைத்து பணியை தொடங்குங்கள். ஆகா, அப்படித்தான். அஸ்திவாரத்தை எடுத்தாயிற்றா? இனி வேகமாக வேலையை செய்ய வேண்டும். நானும் இந்த பணிகளில் கலந்து கொள்கிறேன். கோயில் கட்டும் பணி தொடங்கட்டும்.
பூசலாரே, பூசலாரே, என்ன அதிசயம் இது! அமர்ந்தது அமர்ந்தபடி தியானத்தில் ஆழ்ந்து விட்டாரே. நாம் அழைத்தது கூட இவருக்கு கேட்கவில்லையே. கோயில் கட்ட வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருந்த இவர் அது முடியாமல் போனதால் தவ வாழ்வை மேற்கொள்வோம் என தியானத்தில் ஆழ்ந்து விட்டார் போல் தெரிகிறது. வைதீக சடங்குகள் செய்வதற்கு யாராவது இவரை அழைக்க வந்தால் என்ன செய்வார்கள்? அதையெல்லாம் முழு ஈடுபாட்டோடு சிறப்பாக செய்யக்கூடியவர் நம் திருநின்ற ஊரில் மட்டுமின்றி அக்கம்பக்கம் கிராமங்களுக்கும் இவர் ஒருவர்தானே இருக்கிறார். அதெல்லாம் வேண்டாம் என்று இங்கு வந்து அமர்ந்து விட்டவரை நாம் என்ன செய்ய முடியும்? இறைவனையே தியானித்தபடி அமர்ந்திருக்கும் இவருக்கு ஈக வாழ்வின் சிந்தனைகள் இனி ஏது? வாருங்கள் போகலாம். ராஜசிம்ம பல்லவருக்கு எங்களது பணிவான வணக்கங்கள். வாருங்கள் வாருங்கள். ஜோதிடரே, நான் தங்களை எதற்காக அழைத்தேன் என்பது தெரியுமா? மன்னவா, இந்த திருக்கோயிலை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்ட நாள் குறித்து தரும் பாக்கியம் பெற்ற இந்த அடியேனுக்கு இன்று அதன் குடமுழுக்கிற்கும் நாள் குறிக்கும் வாய்ப்பு கிடைக்கப் போகிறதே என்பதை நினைக்கும் போது என் மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. அதற்காகத்தானே மன்னவா என்னை அழைத்திருக்கிறீர்கள். ஜோதிடரான தங்களுக்கு இதெல்லாம் புரியாமல் இருக்குமா என்ன? எப்போது குடமுழுக்கிற்கு நாள் குறிக்கலாம் என்பது பற்றி ஏதேனும் நாட்கள் பார்த்தீர்களா? இது கார்த்திகை மாதம். இடையில் மார்கழி விட்டு தை மாதத்தில் 2-3 நாட்களை குறித்து வந்திருக்கிறேன். அவைகளை நமக்குள் பரிசீலனை செய்து ஒரு நாளை தேர்ந்தெடுக்கலாம். இதில் தேர்ந்தெடுப்பது என்ற பிரச்சனைக்கே இடமில்லை. நீங்கள் குறித்து தரும் நாட்கள் ஒவ்வொன்றும் சிறப்பானவையாகத்தான் இருக்கும். அதற்கு முன்னால் சிற்பியாரிடம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கேளுங்கள் மன்னவா. தை திங்களுக்குள் கோயில் பணிகள் யாவும் நிறைவு பெற்று விடுமா? நிச்சயம் நிறைவேற்றி விடுவோம் மன்னவா. தாங்கள் முழு நம்பிக்கையோடு நம் சோதிடர் குறித்து தரும் முதல் நாளையே தேர்ந்தெடுக்கலாம். சொல்லுங்கள் சத்யானந்தரே. தை திங்கள் 15ஆம் நாள் பஞ்சம திதி ஆயில்ய நட்சத்திரத்தில் கும்பாபிஷேகத்தை நடத்தினால் மிகவும் சிறப்பாக அமையும். அது போன்ற சிறந்த நாட்கள் எப்போதோ ஒரு முறைதான் வரும். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் தர்மலிங்கனாரே? சோதிடர் கூறும் அதே நாளையே உறுதி செய்து விடலாம் மன்னவா. அதற்குள் அனைத்து பணிகளும் நிறைவு பெற்றுவிடும். கும்பாபிஷேகத்திற்கு முன்னால் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை கூறுங்கள். மிகவும் முக்கியமாக அஷ்டபந்தனு செய்ய தேவையான பொருட்களை தருவிக்க வேண்டும். அதில்தான் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். ஏனென்றால் அஷ்டபந்தனம் செய்த கந்தகத்தில் சுவாமியை பிரதிஷ்டை செய்தால்தான் அடுத்த குடமுழுக்கு செய்ய போகும் 12 ஆண்டுகள் வரை ஆடாமல் அசையாமல் நிலை பெற்று நிற்கும். சிற்பியாரே, அஷ்டபந்தனம் என்றால் என்ன? கொம்பருக்கு, சுக்காந்தூள், குங்குலியம், கற்காவி, செம்பஞ்சு, சாதிலிங்கம், தேன்மெழுகு எனும் 7 பொருட்களையும் சேர்த்து நன்றாக இடித்து 8வது பொருளான எருமை வெண்ணெயில் கூட்டி மெழுகாக எடுக்க வேண்டும். அதுதான் அஷ்டபந்தனம். ஓ, இதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா? ஜோதிடரே, கும்பாபிஷேகம் என்றால் என்ன? கும்பத்தில் இருக்கும் இறைவனை பிம்பத்தில் கொண்டு வருவதுதான் கும்பாபிஷேகம். அது எப்படி நிகழ்கிறது? பஞ்சபூதங்களில் நிலத்தின் தன்மை மண்ணிலான குடமாக விளங்குகிறது. நீர் அந்த குடத்தில் இருக்கும் ஜலமாகிறது. நெருப்பு யாகத்தீயாக திகழ்கிறது. காற்று மந்திர ஒலியாக பரவுகிறது. ஆகாயம் எங்கும் சென்று அங்கிருக்கும் தேவரையும் வரவழைக்கிறது. இப்படி பஞ்சபூதங்களின் சேர்க்கையோடு கும்பத்தில் நீராக இருக்கும் இறைவனை பிம்பத்தில் அபிஷேகம் செய்வதன் மூலம்
ஆவாகனம் செய்வதுதான் கும்பாபிஷேகம். இறைவனுக்கு குடத்தில் இருக்கும் நீரால் திருமுழுக்கு செய்வதால் இதை குடமுழுக்கு என்கிறார்கள். திருஞான சம்பந்தர் பூம்பாவையை எழுப்பும் போது பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவா என்கிறார். இங்கு பெருஞ்சாந்தி என்பது கும்பாபிஷேகத்தை குறிக்கிறது. சிவாகம விதிப்படி மந்திரம், பாவனை, கிரியைகளால் மந்திர திருமேனியில் இருக்கும் ஈசனை லிங்க திருமேனியில் நிறுத்துவதே கும்பாபிஷேகம். சுவாமி, இவர்கள் கும்பாபிஷேகத்தின் மகிமையை பற்றி சொல்ல சொல்ல எப்போது நாம் நம் கைலாயநாதர் ஆலயத்தில் அதை செய்து பார்க்க போகிறோம் என்ற ஆவல் எழுகிறது. அதற்குரிய நாளைத்தான் நாம் தேர்ந்தெடுத்து விட்டோமே. நம் ஜோதிடர் சத்யானந்தர் சொல்லும் ஒவ்வொரு வாக்கும் சத்தியமானதல்லவா? அவர் குறித்து தந்த நாளில் கோயில் கட்டும் திருப்பணியை தொடங்கியதால் அல்லவா இத்திருக்கோயில் இவ்வளவு வேகமாக உருவாகி எழுந்தது. அது மட்டுமல்ல மன்னவா, காஞ்சியம்பதியில் உள்ள எந்த திருக்கோயிலிலும் இந்த அளவுக்கு சிற்ப வேலைப்பாடுகள் கிடையாது எனும்படி அற்புதமாக அமைக்கச் செய்துவிட்டீர்கள். இந்த பெருமையெல்லாம் தலைமை சிற்பி தர்மலிங்கனாரையே சேரும். சிற்பியாரே, தாங்கள் நம் ஜோதிடர் சொன்ன நாளுக்குள் கோயில் திருப்பணிகள் அனைத்தையும் நிறைவு செய்து விடுவீர்கள் அல்லவா? அதை பற்றி தங்களுக்கு சிறு சந்தேகமும் வேண்டாம் மன்னவா. தாங்கள் குறித்த நாளிற்கு சரியாக ஒரு வாரம் முன்பே திருப்பணிகள் அனைத்தும் முழுமையடைந்து விடும். ஆஹா, கைலாயநாதர் காஞ்சியம்பதியில் வந்து நிலை பெறும் நாள் நம் பல்லவ நாட்டின் வரலாற்றில் என்றென்றும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் நாளாக அமையட்டும். இந்த காஞ்சிமா நகரமே விழாக்கோலம் பூணும்படி செய்து கைலைநாதன் கோயிலின் குடமுழுக்கை நடத்துவோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமசிவாய. என்ன சொக்கலிங்கம் இது? பூசலார் பல நாட்களாக இப்படி தன்னை மறந்து தியானத்தில் அமர்ந்திருக்கிறாரே. உண்கிறாரா உறங்குகிறாரா என்று எதுவுமே தெரியவில்லையே. பரமனையே சிந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் உடல் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்பதற்கு பூசலாரே ஆதாரம். உண்ணாததாலோ உறங்காததாலோ அவர் மேனியில் எந்த தளர்ச்சியும் ஏற்பட்டதாக தெரியவில்லையே. இந்த ஊரில் உள்ளவர்கள் இவர் நம்மை கண்டால் பொருள் கேட்பார் என்பதற்காக இவரையே ஒதுக்கி வைத்தது போல் நடந்து கொண்டார்கள். ஆனால் இவரோ இந்த ஊரையே ஒதுக்கி வைத்தது போல் இங்கு வந்து அமர்ந்து விட்டாரே. இவர்தான் தங்கள் இல்லத்தின் சடங்கை நடத்தி வைக்க வேண்டும் என்று அழைக்க வந்தவர்கள். இவரது ஆழ்ந்த தியானத்தைக் கண்டு தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று திரும்பிச் சென்று விட்டார்கள். அந்த ஈசன் இவர் மூலம் ஏதோ ஒரு திருவிளையாடலை புரிய வேண்டும் என்று நினைக்கிறார். அது என்னவென்று நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் உணர்வது கடினம். நாமும் தொந்தரவு செய்துவிட வேண்டாம். வாருங்கள், செல்வோம் செல்வோம். ஆஹா, திருக்கோயில் முழுமையடைந்து விட்டது. மதிர் சுவர்கள் அமைத்து பிரகாரங்கள் எழுப்பி கருவறையும் உருவாக்கப்பட்டு விட்டது. எல்லா ஆலய பணிகளும் நிறைவேற்றப்பட்டு நிறைவாக செய்யப்படும் விமானப் பணியும் தொடங்கிவிட்டது. இனி குடமுழுக்கு விழாவிற்கு நாள் குறிக்க வேண்டியதுதான். இறைவனுடைய அருவுருவத் திருமேனியாகிய சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டியதுதான். அதற்கு பொருத்தமான நாளை தேர்ந்தெடுக்க வேண்டுமே. பஞ்சாங்கத்தை பார்க்கிறேன். ஆஹா, இதுதான் சரியான நாள். தை திங்கள் 15ஆம் நாள், பஞ்சமி திதி, ஆயில்ய நட்சத்திரம். இதுதான் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு சிறந்த நாள். இந்த நாளையே உறுதிப்படுத்திக் கொள்வோம். திருக்கோயில் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் தலைமைச் சிற்பியாரை, தாங்கள் சொல்லுங்கள். நான் குறித்த நாளுக்குள் தாங்கள் பணியை நிறைவு செய்துவிட இயலுமா? ஓ,
அதற்கு ஓரிரு நாட்கள் முன்னதாகவே விமானத்தையும் உருவாக்கி அதன் சிகரத்தையும் அமைத்து விடுவேன் என்கிறீர்களா? அது போதும், அது போதும். அப்படியானால் நான் குறித்த பஞ்சமி திதி ஆயில்ய நட்சத்திர நாள்தான் என் மனக்கோயில் இறைவனை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகத்தை நடத்த அற்புதமான நாள். அன்றே செய்து விடுகிறேன். இந்தாருங்கள். சுவாமி, தங்கள் முகத்தில் இன்று என்றுமில்லாத மகிழ்ச்சி தென்படுகிறது. அதற்கு காரணம் நீ அறிந்ததுதானே தேவி. எத்தனை நாள் கனவு இப்போது நிறைவேறி இருக்கிறது. கைலாயநாதர் கோயில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அப்படியே உருவாகி இருக்கிறது. அதன் குடமுழுக்கை நடத்துவதற்கான பணிகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. வேத முழக்கம் எங்கும் ஒலிக்கிறது. வேள்விகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. நாளை காலை நம் ஜோதிடர் குறித்து தந்த நேரத்தில் கைலாயநாதர் நம் கோயிலில் பிரதிஷ்டையாக போகிறார் என்பதை நினைத்து நினைத்து என் மனம் ஆனந்தத்தில் பரவசம் அடைகிறது. சுவாமி, நாளை அதிகாலையிலேயே எழுந்து நீராடி கோயிலுக்கு சென்று கும்பாபிஷேக பணிகளை பார்க்க வேண்டுமல்லவா? அதனால் சற்று நேரமாவது உறங்கி எழுந்தால்தான் தெளிவாக இருக்கும். அதனால் உறங்கலாம் பிரபு. நோருமாதேவி, நீ சொல்வதும் சரிதான். ஆனால் என் மனதில் நிறைந்திருக்கும் மகிழ்ச்சியின் காரணமாக எனக்கு உறக்கம் வருமா என்றே தெரியவில்லை. இருந்தாலும் நீ சொல்வது போல் சிறிது நேரமாவது உறங்கினால்தான் நல்லது. அப்படி சொல்லுங்கள். அன்பனே, எழுந்திரு. நீ உருவாக்கியிருக்கும் ஆலயத்தில் நாளை குடமுழுக்கு விழா நாள் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆம் சுவாமி. ஆனால் திருநின்ற ஊரில் வாழும் பூசலார் எனும் பெயர் கொண்ட எனது பக்தன் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து அவன் உருவாக்கியுள்ள திருக்கோயிலில் நாளை அதே நேரத்தில்தான் குடமுழுக்கு செய்ய நாள் குறித்திருக்கிறான். ஆகையால் நான் நாளை அந்த குடமுழுக்கு விழாவுக்கு சென்று அங்கு பிரதிஷ்டை செய்யப்படும் சிவலிங்கத்திற்குள் எழுந்தருளப் போகிறேன். அதனால் நீ உருவாக்கிய திருக்கோயிலின் குடமுழுக்கை நாளை மறுநாள் வைத்துக் கொள்வாயாக. உத்தரவு ஐயரே. சுவாமி, என்னவாயிற்று? தேவி, இறைவன் என் கனவில் தோன்றி நமது கோயில் குடமுழுக்கை நாளை மறுநாள் வைத்துக் கொள்ளும்படி கூறிவிட்டார். என்ன, இறைவனே தங்கள் கனவில் தோன்றினாரா? ஆம் தேவி. அவரே அப்படி ஆணையிட்டார் என்றால் இதற்கு ஏதேனும் காரணம் இருக்க வேண்டும். ஆம் தேவி. திருநின்ற ஊரில் உள்ள பூசலார் என்ற பக்தர் ஒரு கோயிலை கட்டியிருக்கிறார். அவரும் நாளைய தினம்தான் அவர் கட்டியிருக்கும் கோயிலுக்கும் குடமுழுக்கு செய்ய போகிறாராம். அதனால் நான் நாளை அங்கு செல்ல வேண்டுமாகலாம். நீ நாளை மறுநாள் குடமுழுக்கை நடத்துவாயாக என்று ஈசன் கட்டளையிட்டிருக்கிறார். இப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? இறைவனை ஆணையிட்ட பிறகு இதை பற்றி விவாதிப்பதற்கு என்ன இருக்கிறது? நமது கோயில் குடமுழுக்கை நாளை மறுநாள் நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து வருகிறேன். அப்படியே செய்யுங்கள். தேவி, நாளை காலையில் திருநின்ற ஊருக்கு நான் புறப்படுகிறேன். இறைவனே தமது வாக்கால் குறிப்பிட்ட அந்த பூசலாரை தரிசித்து அவர் கட்டிய கோயில் குடமுழுக்கில் கலந்து கொள்கிறேன். ஓம் நம சிவாய. வணங்குகிறேன்.
வாழ்க எங்கள் மாமன்னர் ராஜசிம்ம பல்லவர், வாழ்க எங்கள் பல்லவ நாட்டின் சிம்மக்கொடி. ஊர் பெருமக்களே, நீங்கள் என்னை காண வந்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. மன்னவா, ராஜ தரிசனம் எங்களுக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம் அல்லவா? நாங்கள் தேடி வந்தாலும் அவ்வளவு எளிதில் அரசவைக்கு வந்து தங்களை தரிசிக்க இயலாதே. அத்தகைய தாங்கள் இந்த எளிய கிராமத்தில் எழுந்தருளி இருக்கிறீர்கள் என்றால் அது எங்களுக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பல்லவா? மன்னவா, பல்லவ நாட்டின் பெருமக்கள் தங்கள் மீது எந்த அளவிற்கு பக்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை காணும் போது எங்கள் உள்ளம் பரவசமடைகிறது. இன்று காஞ்சிபுரத்தில் தாங்கள் உருவாக்கிய கைலாயநாதர் கோயில் குடமுழக்கு என்பதை அறிந்து அதற்கு இங்கிருந்து பெரும் கூட்டமாக புறப்பட இருந்தோம். ஆனால் திடீரென்று பறை அறிவிக்கப்பட்டு நாளை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்தோம். அதற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் அறிவீர்களா? கோயில் படிகளில் ஏதேனும் ஒரு பிரதான பணி நிறைவடைய தாமதமாகி இருக்கலாம் என்று நாங்கள் நினைத்தோம். அப்படி ஏதுமில்லை. அனைத்து பணிகளும் முழுமையடைந்து விட்டன. ஆனால் இந்த திருநின்ற ஊரில் பூசலார் என்பவர் உருவாக்கிய திருக்கோயில் குடமுழுக்கு நடைபெறுவதால் முதலில் அது முடிந்து பிறகு என் கோயில் குடமுழுக்கு நடக்க வேண்டும் என்று அதை தள்ளி வைத்தேன். இந்த ஊரில் கட்டப்பட்டிருக்கும் அந்த கோயில் எங்கே இருக்கிறது? ஏன் அந்த கோயில் குடமுழுக்கிற்கு செல்லாமல் நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறீர்கள்? மன்னவா, நீங்கள் சொல்வது எங்களுக்கு வியப்பாக இருக்கிறது. இங்கு அப்படி எந்த கோயிலும் உருவாக்கப்படவில்லையே. என்ன சொல்கிறீர்கள்? திருநின்ற ஊரில் எந்த குடமுழுக்கு விழாவும் நடக்கவில்லையா? மன்னவா, கோயிலே இல்லாத ஊரில் குடமுழுக்கு விழா எவ்வாறு நடக்க முடியும்? அப்படி சொல்லாதீர்கள். இன்று திருநின்ற ஊரில் குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது. ஒருவேளை உங்களுக்கு அது தெரியாமல் போயிருக்கலாம். மன்னவா, இது சிறு கிராமம் தானே. இங்குள்ள ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் அறிமுகமானவர்கள் தானே. இங்கு ஒரு கோயில் கட்டப்பட்டால் அதை நாங்கள் அறியாமல் இருப்போமா? நிச்சயமாக அப்படி எதுவுமே இங்கு இல்லை மன்னவா. இந்த ஊரில் பூசலார் என்று ஒருவர் இருக்கிறாரா? இருக்கிறார். ஊரில் நடக்கும் வைதீக சடங்குகளை வேதநெறி தவறாமல் நடத்தி வைப்பவர் என்பதால் இங்குள்ள அனைவருமே அவரை அறிவார்கள். அவர் ஏதேனும் கோயில் கட்டும் பணியில் ஈடுபட்டாரா? அன்றாட வாழ்விற்கே போராடும் ஏழை பிராமணர் அவர். அவரால் எப்படி கோயில் கட்ட முடியும்? ஆனால் கோயில் கட்ட வேண்டும், கோயில் கட்ட வேண்டும் என்று பித்து பிடித்தவர் போல் சொல்லிக்கொண்டே திரிந்தார். அதற்கு யாருடைய ஆதரவும் இல்லாததால் இப்போது ஒரு மரத்தடியே கதி என்று உட்கார்ந்து விட்டார். நான் அவரை அவசியம் பார்க்க வேண்டும். அவர் எங்கே இருக்கிறார்? ஆஹா, கோயிலை சுற்றியும் எண்ணற்ற மக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். அதோ அங்கே வேள்வி நிறைவடைந்து சிவாச்சாரிய பெருமக்கள் திருக்குடங்களை தங்கள் கரங்களில் எடுத்து சிரத்தில் வைத்துக் கொள்கிறார்கள். தலைமை சிவாச்சாரியார் ஏன் என்னை அழைக்கிறார்? அட, என் கையிலும் ஒரு குடத்தை தருகிறாரே. அவர்களுக்கு சமமாக நானும் குடத்தை தாங்கி வருவதா என்று தயங்கினான். வற்புறுத்தி அல்லவா தந்துவிட்டார். சரி, வாருங்கள், கோபுர உச்சிக்கு செல்ல சாரத்தின் மீது ஏறுவோம். ஆகா, அஷ்டபந்தனம் செய்து அதன் மீது பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு குடமுழுக்கு நடைபெறுகிறது. எம்பெருமான் அந்த கும்பாபிஷேகத்தை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்கிறார். கும்பத்தில் இருந்த இறைவன் பிம்பத்தில் இறங்கி ஆவாகனம் செய்யப்பட்டு விட்டார். இனி இது கல் அல்ல, கடவுள். சிலை அல்ல, சிவம். சர்வலோக நாயகா, எங்கும் இருக்கும் நீ இந்த எளியவனுக்காக மனக்கோயிலில் வந்து எழுந்தருளினாயே. வலிமைக்கும் வலிமையான நீ எளிமைக்கும் எளிமையான என் இதய கோயிலில் வீற்றிருந்து
குடமுழுக்கை ஏற்றுக்கொண்டாயே. என்னே உன் கருணை, என்னே உன் கருணை. பூசலாரே, பூசலாரே, தாங்கள் ஏதோ கோயில் கட்டி இருப்பதாகவும் இன்று அதற்கு குடமுழுக்கு விழா நடக்கப் போவதாகவும் சொல்லி அதை காண வேண்டும் என்பதற்காக பல்லவ நாட்டின் மாமன்னரான ராஜசிம்மர் வந்துள்ளார். என்ன ஆச்சரியம்! என் கோயிலை தரிசிப்பதற்காக தாங்களே இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள் என்றால் மிகுந்த பக்தியோடு வந்திருக்கிறீர்கள் என்பது புரிகிறது. மன்னவா, நான் கட்டியிருக்கும் கோயிலை பற்றி என்னை தவிர வேறு யாருக்குமே தெரியாதே. தங்களுக்கு எப்படி தெரிந்தது? பூசலாரே, நான் காஞ்சியம்பதியில் கைலாயநாதர் கோயில் கட்டுவதை பற்றி தாங்கள் அறிவீர்களா? நான் நன்றாக அறிவேன் மன்னவா. அந்த பணி தொடங்கிய காலகட்டத்தில் அடியேனும் ஒரு முறை அங்கு வந்து பார்த்துவிட்டு வந்தேன். அந்த திருக்கோயில் பணி நிறைவடைந்து விட்டது. ஜோதிடர் குறித்து தந்தபடி இன்றைய தினம்தான் அதன் குடமுழுக்கு நடைபெற்றிருக்க வேண்டும். நான் என் மனதில் அதை சிந்தித்தபடியே இரவு உறங்கச் சென்றேன். சிறிது நேரத்தில் சிவபெருமான் எனது கனவில் தோன்றினார். ராஜசிம்மா, நீ உன் கோயிலின் குடமுழுக்கிற்காக குறித்திருக்கும் அதே நாளில் அதே நேரத்தில் எனது பக்தரான பூசலார் தாம் வாழும் திருநின்ற ஊரில் எமக்கென ஒரு திருக்கோயில் கட்டியுள்ளார். நான் நாளை அந்த கும்பாபிஷேகத்திற்கு சென்று அங்கு எழுந்தருள வேண்டும். அதனால் நீ நாளை மறுநாள் உன் திருக்கோயிலின் கும்பாபிஷேகத்தை தள்ளி வைத்துக் கொள் என்று கூறிவிட்டார். அதனால்தான் எம்பெருமான் சிறப்பித்து கூறிய அந்த திருக்கோயிலை காண வேண்டும் என்று நான் இங்கு வந்தேன். வேத நாயகனே, வேதியர் நாயகனே, ஆதிநாயகனே, ஆதிரை நாயகனே, சிந்திப்பவர் மனதில் செஞ்சுடராய் நின்று அந்திவான் நெருத்த அழவாடியே, அழுடலே, சிவலிங்கமாய் அமைந்த பெருமானே, மாமன்னர் ஒருவர் மண்ணில் அமைத்த திருக்கோயிலை விட மனதிலே அமைத்த இந்த எளியவனின் திருக்கோயிலுக்கு சிறப்பு சேர்க்க இங்கு வந்து விட்டாயா? எவருக்கும் தெரியாமல் நான் எழுப்பிய மனக்கோயிலை பற்றி அவனியில் உள்ள அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று அரசரின் கனவில் தோன்றி அதை பற்றி அவருக்கு உரைத்தாயா? ஐயனே போற்றி, அரணே போற்றி, மனக்கோயிலில் எழுந்தருளிய நாதனே போற்றி போற்றி. பூசலாரே, தங்கள் பேச்சை கேட்டு என் உடல் சிலிர்க்கிறது. தங்களது பக்தி பரவசத்தைக் கண்டு எங்களது உள்ளமெல்லாம் பூரிக்கிறது. புரிந்தும் புரியாமலும் இருக்கும் இந்த புதிரை தாங்கள் தான் விளக்கி அருள வேண்டும். மன்னவா, இந்த திருநின்ற ஊரில் ஈசனுக்கென ஒரு திருக்கோயில் உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் நான் எளியவன், ஏழ்மையில் உழல்பவன். வைதீக சடங்குகளுக்கு யாராவது அழைத்தால் அங்கு சென்று அதை நடத்தி தந்து அதன் மூலம் பெறும் காசில் ஜீவனம் செய்பவன். என்னால் ஒரு திருக்கோயிலை உருவாக்க முடியாது என்பதால் யார் யாரிடமோ சென்று கையேந்தினேன். கடவுளுக்கு ஒரு கோயில் கட்டத்தான் காசு கேட்கிறேன் என்று எவரும் எதுவும் தரவில்லை. அவமதித்தார்கள், அலட்சியம் செய்தார்கள், ஏளனமாக பேசி துரத்தினார்கள். ஈசனுக்கு ஒரு கோயில் கட்டி பார்க்க முடியாத நான் ஏன் உயிர் வாழ வேண்டும் என நினைத்த நேரத்தில் ஒரு சிவயோகி வந்தார். மண்ணிலே கட்டினால்தான் அது கோயிலா, மனதிலே கட்ட முடியாதா என்றார். அரிய கருத்துக்களை கூறி அதிலே என்னை ஈடுபடச் செய்தார். அந்த சிவயோகி கூறியபடி என் மனதிலே கட்டிய கோயில்தான் என் மனக்கோயில். என் மனக்கோயில் நாதருக்கு குடமுழுக்கு விழா நடத்தினேன். தாங்கள் வருகின்ற நேரத்தில்தான் விழா மிகவும் சிறப்பாக நிறைவு பெற்றது.
ஆஹா, அற்புதம் சுவாமி, அற்புதம். வான்முட்டும் கோபுரத்தோடு நான் கட்டிய கோயிலை விட தான் மட்டும் காணும் வகையில் தங்கள் உள்ளத்தில் கட்டிய கோயிலை கண்டு உவந்து ஈசன் முதலில் இங்கு வந்தார் என்றால் இதன் பெருமையை விளக்க வார்த்தைகளே இல்லை. தாங்கள் அந்த இறைவனுக்கு குடமுழுக்கு நடத்தும் நேரத்தில் அருகில் அமர்ந்து அதை பார்க்க முடியாமல் போயிற்றே என்றுதான் நான் வருந்துகிறேன். இதற்காக தாங்கள் வருந்த வேண்டிய அவசியமே இல்லை மன்னா. நான் மட்டும் காணும் என் மனக்கோயில் நாதனை தாங்களும் காணலாம். நான் தரிசிக்கும் அந்த பெருமானை தாங்களும் தரிசிக்கலாம். ஆஹா, என் இதய கமலம் இருக்கும் நெஞ்சத்தில் தங்கள் கரத்தை பதித்து ஈசனை நினைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லும் பஞ்சாட்சர மந்திரத்தை ஸ்ரத்தையோடு தாங்களும் சொல்லுங்கள். என் இதயத்தில் உள்ள நாதனை, என் மனக்கோயில் பெருமானை தாங்களும் தரிசிக்கலாம். ஆகட்டும் சுவாமி. ஓம் நம சிவாய. 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 பாருங்கள் மன்னவா, என் மனதில் நான் கட்டியிருக்கும் மனக்கோயிலை பாருங்கள். இறைவா போற்றி, எந்தையை போற்றி. பூசலார் இதயத்தில் ஆன்மார்த்த லிங்கமாக எழுந்தருளிய தாங்கள் அங்கேயே கோயில் கொண்டு பரார்த்த லிங்கமென திருக்காட்சி தருகிறீர்களா? அவரது இதய கமலத்தில் காணும் காட்சியை அடியேனும் காணும்படி அருள் புரிந்தீர்களா? மன்னவா, எனது இதயத்தில் மட்டுமல்ல, தாங்களும் தங்கள் இதயத்தில் ஒரு திருக்கோயிலை உருவாக்கிக் கொள்ளலாம். நானும் நீங்களும் மட்டுமல்ல, இறைவன் மீது பக்தி கொண்ட ஒவ்வொருவரும் தங்கள் உள்ளத்தில் ஒரு உன்னதமான கோயிலை உருவாக்கிக் கொள்ளலாம். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம் என்ற திருமூலரின் திருவாக்குத்தான் எனக்கு இந்த மார்க்கத்தை சுட்டிக்காட்டியது. சுவாமி, உள்ளம் பெருங்கோயில் என்ற உண்மையை இதோ இப்போது இந்த கோயிலில் நின்றே பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஊனுடம்பு ஆலயம் என்பது எப்படி என்றே புரியவில்லை சுவாமி. தாங்கள் தான் அதை விளக்கியருள வேண்டும். மன்னவா, ஒரு மனிதன் தன் கால்களை நீட்டி படுத்திருப்பது போன்றுதான் ஆலயத்தின் அமைப்பாகும். நீட்டிய கால்களின் பாதம்தான் கோபுரம். உள்ளே நுழைந்தான் நாவிக் கமலம் உள்ள இடம்தான் பலிபீடம். மார்பு மகா மண்டபம், கழுத்து அர்த்த மண்டபம், நம் சிரம்தான் கர்ப்ப கிரகம் எனப்படும் கருவறை. தலை உச்சி கருவறை விமானம். வலது செவி தட்சிணாமூர்த்தி, இடது செவி சண்டிகேஸ்வரர். நெற்றிக்கண்ணில் நெருப்பை வைத்தவர் அல்லவா ஈசன். அதனால் இரு புருவங்களுக்கும் இடையே உள்ள நெற்றி பொட்டுதான் அந்த பரமேஸ்வரன். ஆஹா, அற்புதம், அற்புதம். நான் கட்டத் தொடங்கிய கைலாயநாதர் ஆலயத்தில் இவையெல்லாம் அமைந்திருக்கின்றன என்றாலும் அதன் பொருளை இப்போதுதான் நான் உணர்கிறேன். மண்ணில் ஒரு மகத்தான கோயிலை கட்டிவிட்டோம் என்று சற்றே மமதை கொண்டேன். ஆனால் அதைவிட மனதில் கட்டிய கோயிலே சிறப்பானது என்று மகேஸ்வரன் எனக்கு உணர்த்திவிட்டார். அப்படி சொல்லாதீர்கள் மன்னா. இறைவன் தங்கள் திருக்கோயிலில் எழுந்துள்ள மாட்டேன் என்றா சொல்லிவிட்டார்? இல்லையே, ஒரு நாள் தாமதமாக வருகிறேன் என்றுதானே கூறினார். நாளை
கைலாயநாதர் ஆலயத்தில் நடக்க இருக்கும் குடமுழுக்கு விழாவிற்கு நான் அவசியம் வந்து கலந்து கொள்வேன். மன்னவா, இறைவனின் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பொருள் உண்டு. சொல்லுங்கள். எல்லாமான பரம்பொருளுக்கு, எங்கும் நிறைந்த இறைவனுக்கு ஒரே நேரத்தில் இரு இடங்களில் எழுந்தருளுவது என்பது இயலாத காரியமா என்ன? ஆனால் மனதில் நான் கட்டிய கோயிலின் மகிமையை அனைவருக்கும் உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே இவ்விதம் செய்திருக்கிறார் ஈசன். இந்த அடியவனை மற்றொரு அடியவரான தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இத்தகைய திருவிளையாடலை நடத்தியிருக்கிறார். அதனால் அல்லவா அமரரும் முனிவரும் காண முடியாத இறைவனை கனவிலேனும் காணும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதற்கு காரணமான தங்களுக்கு காலமெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சுவாமி. சுவாமி, மன்னவா, என்ன இது? நான் வயதில் சிறியவன், நீங்கள் என்னை விட பெரியவர், அதுவும் நாட்டை ஆளும் மன்னர். இல்லை பூசலாரே, மன்னிக்க வேண்டும். இனி நான் தங்கள் பெயரை சொல்லி அழைக்கக் கூடாது. ஏன்? என்ன காரணம்? இன்று முதல், இந்த கணம் முதல் நான் தங்களை என் குருவாகவே ஏற்றுக்கொண்டேன் சுவாமி. மணக்கோயிலுக்குள்ளேயே என்னை அழைத்துச் சென்று அங்கு எழுந்தருளி இருக்கும் மகேஸ்வரனை கண்ணெதிரே காணச் செய்து தரிசிக்கச் செய்தீர்கள் என்றால் தாங்கள் தவசக்தி பெற்ற சித்தராக மாறிவிட்டீர்கள் என்பது தானே பொருள். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே எனும்படி தொண்டை மண்டலத்தின் புகழை உயர்த்தும் வகையில் உன்னதமான திருவிளையாடலை இறைவன் தங்களுக்காக நிகழ்த்தி காட்டிவிட்டார். எல்லாம் அந்த ஈசன் அருள். குருதேவா, எனது கோரிக்கை ஒன்றை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்கள். நாளைய தினம் காஞ்சியம்பதியில் நடக்க இருக்கும் கைலாயநாதர் கோயில் குடமுழுக்கு விழாவை தாங்களே முன்னின்று நடத்தி தர வேண்டும். நான் தான் என் மனக்கோயிலில் நின்றே தங்களிடம் வாக்களித்தேனே, அதன்படி நிச்சயம் வருவேன். மேலும் ஒரு வேண்டுகோள். சொல்லுங்கள். தாங்கள் எனக்கு காண்பித்த திருக்கோயில் வடிவம் அப்படியே என் மனதில் படிந்திருக்கிறது. அதேபோல் ஒரு திருக்கோயிலை இந்த திருநின்ற ஊரில் உங்களுக்காக கட்டித்தர விரும்புகிறேன் சுவாமி. அதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்காக மட்டுமல்ல, இந்த ஊரில் வாழும் அனைவருக்காகவும் உங்கள் வேண்டுகோளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆஹா, அப்படியானா அதில் எழுந்தருளும் பெருமானுக்கு அவர் முதலில் தங்கள் மனதில் கோயில் கொண்டதா மனக்கோயில் கொண்ட நாதர் என்றே பெயர் சூட்டுவோம். அவ்வாறே ஆகட்டும். அந்த மனக்கோயில் கொண்ட நாதர் எல்லோருடைய மனங்களிலும் கோயில் கொண்டு அருள் பாலிக்கட்டும். ஓம் நம சிவாய. 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 ஓம் நம சிவாய.